வணக்கம் ஜிடிவி. இந்நாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சரை மன நோயாளி என்று கூறுவதா? இந்நாள் முன்னாளை குறை சொல்வதும் முன்னாள் இந்நாளை குறை சொல்வதும் அரசியல். ஆனால் முன்னாள் அமைச்சரை மன நோயாளி என்று இந்நாள் அமைச்சர் கூறியது சரியா? கடந்த 2ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தந்த பாரத பிரதமரை வரவேற்க லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் 8000 பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி யாரை மனநோயாளி என்று கூறுகிறார் என்று தெரியவில்லை. 2ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பாரத பிரதமர் தமிழக முதலமைச்சரும் வருகை தந்த போது பாஜக தொண்டர்கள் மட்டுமே அதிகமாக தென்பட்டார்கள். திமுக தொண்டர்கள் வரவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதிலும் பாஜக தொண்டர்கள் 8000 பேர் மட்டுமே வந்ததாக சொல்கின்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சரை மனநோயாளி என்று பத்திரிகை சந்திப்பில் கூறலாமா? அரசியல் நாகரிகம் இதுதானா? லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களை பார்த்தும் 8000 பேர் மட்டுமே வந்தார்கள் என்று சொல்கின்ற